ஹாய் எலியா ஃபேமிலிஸ். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான். எல்லாரும் கேட்டுட்டு இருந்த வீடியோ, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன வீடியோ? தேதி 1 இந்த மாசத்துல இருந்து சொல்லியிருக்கோம், வீடியோ எல்லாம் போடுவோம் ரெகுலரா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வீட்டோட அப்டேட் சொல்றேன். ஏன்னா பால் காட்சியிலேருந்து நாங்கள் வீடியோவே வீட்டோட அப்டேட் எதுவுமே சொல்லலை. இப்போ கொஞ்ச நாள் வந்து ஒரு 10-15 வீடியோ வந்து நம்ம வீட்டோட அப்டேட்லேருந்து எல்லாமே இன்னைக்கு போட போகிறோம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இருந்து செஞ்ச ஃபர்னிச்சர் சீர் வகைகள் தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து அக்கா ஃபர்னிச்சர் வீடியோ போடுங்க, எங்கே வாங்கினாங்க, எத்தனை ரூபாய் எல்லாமே கேட்டிருந்தீங்க. எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீட்டில் காமிச்சிருப்போம். நம்ம வீட்டில் இருக்க ஸ்பெஷல் எல்லாமே, ஹாலுக்கு வந்தால் ஒன்று, கிச்சனுக்கு போனால் ஒரு ஜாமான், பெட்ரூம் போனால் ஒரு ஜாமான், எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்று வாங்கியிருக்கோம். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஹாலுக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நம்மளோட சோஃபா, இந்த சோஃபா யார் வாங்கி கொடுத்தாங்கன்னா எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து தர்ஷனோட தாய் மாமா சீட். இப்போ நாங்கள் காட்ட போகிறது எல்லாமே தர்ஷனோட தாய் மாமா சீட் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து எத்தனை சீட்டரா? 7 சீட்டரா? 5 சீட்டர். 5 சீட்டரா? ஆமாம், 2 1 3. அதே சேர்க்காத, அது கார்னர் வந்து சீட்டு கிடையாது. ஓகே, 5 சீட்டர். 5 சீட்டர் சோஃபா, கார்னர் சோஃபா, நல்லா பெருசு, செம்ம பெருசாக லக்ஸரியஸாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கு மேட்சிங்காக சேம் ஒரு டீப்பாக இருக்கும், அதே மாதிரி டீப்பாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து தர்ஷனோட தாய்மாமா வீட்டு சீட், தர்ஷனுக்காக வந்தது. நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், அடிபடாது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா சைடுமே பிள்ளைகள் எங்கே விளாண்டாலுமே உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சு தான் இருக்கும். கீழேயாக இருக்கட்டும், சைடாக இருக்கட்டும், மேலே எல்லா இடத்துலையுமே ஸ்பாஞ்சாக தான் இருக்கும். இதிலலாம் அவ்வளோ விளாடுவான் தர்ஷன். ஸோ அதனால் எதுவுமே அடிப்படாது, சேஃப்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழி விடாதான். இது நம்ம வந்து பிடிசி, திருநெல்வேலியில் இருக்கிற பிடிசி ஃபர்னிச்சரில் தான் நம்ம வாங்கினோம். மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட தான் எல்லா ஜாமானுமே வாங்கினோம். ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்மளோட சேனல்லே இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு சூப்பராகவே நல்லா நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான ரேட்லேயே, நல்லா அஃபோர்டபுள் ரேட்லேயே நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் சோஃபா. அண்ட் சோஃபா கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா வெல்வெட் கிளாத்து. இப்படி பண்ணால் ஒரு கலர், இப்படி பண்ணால் ஒரு கலர்னு தெரியுமா, அந்த மாதிரி தான் இந்த சோஃபாவோட கலர் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அடுத்து வந்து கிச்சனுக்கு போகலாம். ஸோ நம்மளோட ஹால் பெயிண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்மளோட ஹால் பெயிண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லைட் கலராக இருக்கும். நம்மளோட சோஃபா பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலராக இருக்கும். ஸோ இது வந்து டீப்பாய் எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்தாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாஞ்சோம் அப்படின்னா இப்படி பாருங்கள், தலைக்கு மேலே கேப் இருக்கும், தலையை விட்டு வெளியிலையும் போக மாட்டோம். அண்ட் நம்மளுக்கு வந்து இது வந்து முதுகுக்கு வந்து நல்லா என்ன சொல்கிறது, சப்போர்ட் கொடுக்கும். அப்புறம் கைக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும். இப்படி நீங்கள் சாஞ்சு ரிலாக்ஸாக உட்காந்திங்கன்னா இந்த 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 போர்ஷன் வந்து நம்மளோட முதுகுக்கு வந்து ஒரு கிரிப்பு கொடுக்கும். இப்படி சாயும் போது இப்படி ஒரு கிரிப்பு கொடுக்கும். அது வந்து நல்லா இருக்கும், ரிலாக்ஸ். நாங்கள் இந்த சோஃபா வந்து போய் பார்க்க போகும்போது எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்க போகல, வேறு சோஃபா தான் ஓகே பண்ணோம். பட் இதை நாங்கள் திருப்பி ஒரு தடவை போய் பார்க்க போனோம். வேற ஒரு கலர், வேற ஒரு மாடலு, எல்லாமே வேற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த சோஃபாவை அங்கே பார்த்ததும் இந்த கலருக்கும் அதுக்கும் ஓகே, இது ஓகே, சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. பெருசாகவும் இருக்குது, 5 சீட்டரே இவ்வளோ பெருசாக இருக்குது. நாங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டோட தான் அந்த சோஃபா ஒன்று கேட்டோம். அவங்க அதெல்லாம் ஓகே பண்ணோம். பட் எங்களுக்கு அது பிடிக்காம திருப்பி இந்த சோஃபா பார்த்தாங்க. இதை பார்த்தது இது எங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு. 5 சீட்டரே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொன்னாங்களா, இது எங்களுக்கு ஓகே பண்ணாங்களா. நாங்கள் மாமாட்டையும் மச்சாண்டையும் இதே எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இதே ஓகே பண்ணிட்டோம் அப்போவே. ஹோம் டெலிவரி. ரெண்டாவது எங்களுக்கு திருநெல்வேலிக்கு வந்து கீரமங்கலத்துக்கு வீட்டு வாசலுக்கே வந்து இறக்கி அந்த வீட்டில் வச்சிருந்தோம். பால் காய்ச்சி அன்னைக்கு எடுத்துட்டு வந்து வண்டியில் வச்சிருந்தோம். இறக்க 2 நாள் ஆயிடுச்சு. ஆமா, 2 நாள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு. அதெல்லாம் வீடியோவில் சில வீடியோலாம் இருக்காது, இதெல்லாம் வண்டியிலேயே இருந்துச்சு. சீர் கொண்டு வரும்போது வண்டியிலேயே இருந்த ஜாமான். இதில் பால் காய்ச்சி அன்னைக்கு இறக்கல, மறுநாள் சாயங்காலம் தான் என்னமோ ஃபங்க்ஷன், அப்பவும் இறக்கல. பால் காய்ச்சி முடிஞ்சு நைட்டு தான் இறக்கணும். வண்டியிலேயே இருந்துச்சு, இறக்கி வைக்கணும். வீட்டில் நாங்கள் இறக்கி வைக்கிறதுக்கு இடம் இறக்கவே இல்லை. ஆமாம், அதனால தான். ஸோ அடுத்து வந்து நம்ம ஹாலுக்கு போகலாமா? ஹாலுக்கு தான் இருக்கும். சாரி, கிச்சனுக்கு போகலாம். வளருது, டிப்ரெஷனில் இருக்கீங்களா, மாற்றி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன்னாலுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள். இதுக்கு நம்ம வந்து ஷீட் விரிச்சிட்டோம். அப்புறம்
சாப்பிட்றதுக்குள்ள இந்த இதுவும் விரிச்சிட்டோம். இது வந்து கண்ணாடி கிளாஸு, ஃபுல்லாக கிளாஸு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் சேவிங் மாதிரி நல்லா உட்காந்துக்கிறதுக்கு நல்லா எடுப்பாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த இருக்கு பாருங்கள், நம்ம ஃபேன் நேராக உட்காந்து இங்கே தான் மோஸ்ட்லி நாங்கள் டைனிங் டேபிள் வந்ததுலேருந்து இங்கே தான் சாப்பிட்றது, காய் கட் பண்ணுறது எதுவுமே இல்லை, எல்லாம் டைனிங் தான். எல்லாமே ஜாமான் இருந்தாலும் இதை தான் வைக்கிறோம். ரொம்ப யூஸ் இது உண்மையிலேயே எங்களுக்கு சரியான யூஸாக இருக்குது. இந்த நல்லா இருக்கு. இப்போ தம்பி வந்து சாப்பிட்றதா இருந்தாலும் இங்கே உட்காந்து சாப்பிட்ற வைக்க எல்லாமே கொஞ்சம் நல்லா. யார் வந்தாலும் டைனிங்கில் உட்காந்து தான் இப்போ சாப்பிட்றோம். கீழே உட்காந்து நாங்கள் சாப்பிட விடுறதே கிடையாது இது வரைக்கும். உட்காரதுக்கு இடம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அழுக்காயிடும். இன்னொன்று அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மைனஸ். கீழே உட்காந்து சாப்பிடலாம், சாப்பிடாம இல்லை நிறைய பேர் அதையும் சொல்லுவீங்க. சாய்ஸ்லேயே வைக்கல, இந்த டைனிங் டேபிள் வாங்குற ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி வாங்குவோம், சரி கடையில் வச்சு பார்த்தோம், இதே மாதிரி தான் மாமா வேணும்னு சொல்லி லெச்சு காமிச்சிட்டு இருந்தான். அப்போ வாங்கிடுவோம் அப்படின்ட்டாங்க அப்பாவுமே. சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நாங்கள் கடையில் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப குட்டியாக தெரிஞ்சுது எங்களுக்கு. உண்மையா இல்லையா? ரெண்டாவது இந்த மாதிரி சேர் உள்ள போறனால நமக்கு வந்து ஒரு இடைஞ்சலே இல்ல. அது பாட்டுக்கு இருக்கு. நான் சேர் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியாது. இது யாருமே இங்க வந்து நிறைய பேர் பேசணும் சோஃபாவே இது வந்து டைனிங் இதே கிடையாது அப்படின்னாங்க. சேரை எடுத்த பிறகுதான் பெயிண்ட் அடிக்கிறது. என்னன்னா இது சேராது அப்படின்னாங்க. ஏன்னா இந்த மாடல் எங்கிட்ட யார்ட்டையும் இல்லை அவ்வளவா, என்கிட்ட மட்டும் தான் இருக்கு, நம்ம கிட்ட மட்டும். இது நான் யார் வீட்லயும் பார்த்ததும் இல்லை. இருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம்னு சொல்றேன். இதுக்கப்புறம் சொல்லுவாங்க பெரிய டேபிள் இருக்கு, நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி இங்க இருந்து நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நம்ம வீட்ல சேவிங் டைனிங் டேபிள் இருந்து நீ பார்த்தது கிடையாது. ஓகே, இது அங்க பார்த்தா எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாம இருக்கனால இது நம்ம கண்ணாடி வந்து மேல இருந்துச்சு. மேல கொஞ்சம் அழுக்கா இருக்கும். ஏன்னா சமையல் பண்ணோம், இப்பதான் சமையல் பண்ணேன், அதனால கொஞ்சம் இதா இருக்கும். நம்ம ஈர துணி வச்சு இதை தொடச்சோன்னா போயிடும். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்ணாடி அதையும் காமிச்சிரும். தான் இருக்கு பாருங்க, இப்படிதான் இருந்தது நம்மளுக்கு. கண்ணாடி வந்து இப்படிதான் இருக்கும். பட் நான் கேட்டது பிளாக் கலரு. சரி வேணாம் ஒயிட் அனுப்பிச்சிட்டாங்க. ஒயிட் ஓகே அப்படின்ட்டு. பிளாக் வந்து இந்த உட்டனுக்கு வந்து இது இல்லையா. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தேக்கு டைனிங் டேபிள் வந்து பியூர் தேக்கு. தேக்கு தேக்கு இது வந்து டீ குட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவீங்க டீ குட்னாலும் தேக்கு தான். டீ குட்னா வேற, அது உட்டு இல்ல. அதுவும் தேக்கு என்னமோ சொன்ன மாதிரி தெரியல எனக்கும். இது வந்து தேக்கு. ஏன்னா நிறைய பேர் டைனிங் டேபிள் வந்து சாதா உட்டுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ வாங்கி போறீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து காலத்துக்கு உழைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் தேக்கு. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் வாங்கினாலே தேக்கில் தான் வாங்குவேன், வேறு எதுலேயுமே வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து இந்த சைடுமே உட்கார்றதுக்கு 4 சேரு, ஆளுமே உள்ள போயிடும். எந்த ஒரு இடைஞ்சலும் இது வரைக்கும் எங்களுக்கு இதெல்லாம் இடைஞ்சலுங்கிறதே இல்லை. இவர் எது இருந்தாலும் நாங்கள் பாட்டு போவோம், நாங்கள் பாட்டு வருவோம், நடக்க எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கு. தண்ணி பாட்டில் வச்சு சாப்பிட்றது. இப்போ கூட நான் மதியம் சாப்பாடு சாப்பிடும் போது கூட இன்னைக்கு மதியம் சாப்பாடு வந்து நான் அழகா வச்சு எல்லாம் சாப்பிட்டோம், நைட்டு இங்கே தான் சாப்பிட்றோம். சொல்றேன் வீடியோல. அண்ட் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலுமே இதுல உட்கார வச்சு சாப்பாடு வைக்கிறது நல்லா இருக்கனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருக்கு இங்க உட்காந்து. என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்தா, என் ஃப்ரெண்ட் வரும்போது அவ இங்க உட்காந்து சாப்பிட்டா. அப்புறம் போட்டோ மட்டும் இங்க மாட்டணும். அது வந்து ஹோம் டூர்ல நாங்க காமிச்சிருக்கோம். நீங்க இது பண்ணுங்க, எல்லாத்தையும் காமிச்சிருவாரு இதுலயே. இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபிட்டிங்லாம் பண்ண வேண்டியதுக்கு பண்ணி முடிச்சுதான் உங்களுக்கு ஹால் டூர், கிச்சன் டூர் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா வரும். பாருங்க. அடுத்து வந்து இது வந்து எங்க அண்ணன் எனக்காக வாங்கி கொடுத்தது. வெயிட் பண்ணுங்க. ஐயோ, இது பாத்தீங்கன்னா இதுதான் எங்க அண்ணன் எனக்காக எடுத்து கொடுத்த ஃப்ரிட்ஜு. இது வந்து கம்பெனி வந்து கோத்ரேஜ் கம்பெனி. நான் சேம் இதே டிசைன்ல கேட்டேன். எனக்கு எந்த கம்பெனியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் பிளாக் இந்த மாதிரி கிளாஸ்ல வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதே மாதிரி டபுள் டோர்னா இல்ல 4 டோர் இருக்கு. அது வந்து சென்டர் டோர். இது வந்து மேல ஃப்ரீசர் இருக்கு, கீழே வந்து நம்ம ஸ்டோரேஜ் எல்லாமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள காட்டணுமா? காட்டலாம், ஒன்றும் இல்லை. காய்கறி தான் இருக்கும், தனித்தனியாக காய்கறி. கீழே ஃப்ரூட்ஸ் இருக்கு, முட்டை, தயிர், பால் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாள் இருக்காது, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 3 நாள். இது வந்து ஐஸ் கியூப். இது கப்புனு ஐஸ் கட்டியா தெரியுமா? ஆமா, இங்க பாருங்க. வேணா வை இருக்கட்டும். இப்படி வந்து இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா ஐஸ் கியூப் வந்து கீழே விழும். ஈஸியா இருக்கா? எனக்கு என் பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னால் முடியல. இது வந்து கம்பெனிலேருந்தே வந்து நம்மளுக்கு அன்பாக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. தெங்காசில் தான் வாங்கின அண்ணன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு டெலிவரி வந்து அறந்தாங்களே பண்ணி முடிச்சிட்டாங்க நமக்காக. எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கேட்டது இதே டிசைனில் தான் நான் கேட்டேன், அதனால் இதிலே வாங்கியாச்சு. அண்ட் இதுக்குமே ஸ்டெபிளைசர் இருக்குது. கம்பெனிலேருந்து ஸ்டெபிளைசர் வைக்கணும் அப்படின்ட்டாங்க அவங்க. இது என்னடா குடம்னு பார்க்காதீங்க, தண்ணி ஊற்றி வச்சுக்கோ. இதில் பித்தாள குடத்துல தான் தண்ணி குடிக்கணும், நல்லது.
அது சொல்லி போனாங்க. அதனால இந்த ஃப்ரிட்ஜ்ல இது கரெக்டா இந்த இடத்துல பிரிட்ஜ் வைக்கிற பிளான்லயே இருந்தோம். கரெக்டா அமைஞ்சிருச்சு. சுவிட்சுமே பக்கத்துல இருக்கு. ஸ்டெபிலைசர் இங்கே கீழே பின்னாடி அந்த தெரியுது பார்த்தீங்களா, அங்கே இருக்கு. பிரிட்ஜ் இங்கே வைக்க திறக்க எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக இருக்கு. கிச்சன் பக்கத்துலேயே இருக்கு. அதனால ப்ளஸ் எங்களுக்கு. நாங்கள் இன்னொன்று வந்து உள்ளே வைக்கலாமாங்கிற மாதிரிலாம் யோசிச்சோம். பட் ஆனால் லெச்சு சொன்னது இந்த இடத்துல வைப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சுந்தர்கிட்ட ஒரு ஃப்ரிட்ஜு காமிச்சான். அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும், நல்ல நீளமாக இருக்கும். இது வேண்டாம், நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குவோம். இன்னொரு விஷயம் யோசிச்சோம், கரண்ட் பில்லையும் யோசிச்சோம். பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்கி வச்சா கரண்ட் பில்லு கண்டிப்பாக கொஞ்சம் கூட வரும். சரி, நம்ம அதிகமாக யூசேஜ் இல்லைனால இது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னனால இதே ஓகே பண்ணி கொடுத்தாச்சு. இது நாங்கள் பார்க்கவே இல்லை. நாங்கள் பிரித்து பார்க்கும்போது எங்கே பார்த்தோம்னா கீரமங்கலத்தில், நான் வந்து வீடியோ கால் கீரமங்கலத்தில் தான் நான் பார்த்தேன். பிரிக்கும் போது தான் பார்த்தேன் பிளாக் கலர். அதான் சரி. அடுத்து வந்து பெட்ரூமில் தான் அடுத்த திங்ஸ் இருக்குது. பெட்ரூமில் என்னெல்லாம் இருக்குது? கட்லு, வாஷிங் மிஷின், ட்ரெஸ்ஸிங் டேபிள், 3 திங்ஸுமே பெட்ரூமில் தான் இருக்குது. வாங்க போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். நினைக்க வேணாம், அந்த கண்ணாடி வந்து ஸ்க்ரீன் இன்னும் போடலை நம்ம. அதனால இது கண்ணாடி வந்து வெளியில உள்ள இருந்து அப்படியே வெளியில தெரியுங்கிறதுனால இப்படி போட்டிருக்கோம். வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஸ்க்ரீன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரூம் டூர் வந்து கண்டிப்பா போட்டோஸ் எல்லாம் மாட்ட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் தான் இது வந்து நான் கேட்ட மாடல்ல செஞ்ச ட்ரெஸ்ஸிங் டேபிள். சேம் திருநெல்வேலியில் இருக்கிற பிடிசி ஃபர்னிச்சர் தான் பண்ணி கொடுத்தாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே வந்து பர்பிள் கலர் ஹாட்டை கமெண்ட் பண்ணுங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டோரேஜு, இந்த சைடு ஸ்டோரேஜ், அண்ட் இது ஸ்டோரேஜ், அடியில் ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் எனக்கு பத்தலைன்னு சொல்லி இப்போ வாங்கினது. இந்த ஸ்டோரேஜ் நான் வாங்கியிருக்கேன் இப்போ நேற்று தான் மாட்டேன். இது நல்லா இருக்குது, எனக்கு வந்து உண்மைக்கே இருக்குது. அண்ட் அப்புறம் வந்து இந்த ஸ்டோரேஜ் எனக்காக நான் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது என்னடா கிளிப்பு மேலே அப்படின்னு பார்க்காதீங்க. சாரி வந்து இதில் மாட்டி தான் மடிப்பு வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். மேலே அட்டைப்பட்டி எல்லாமே என்னோட வளையல். இந்த வளையல் நீங்கள் வச்சுருக்கேன். இது வச்சது போக மிச்ச வளையல் வந்து மேலே இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் வந்து செஞ்சது ரேட்டுமே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. இதெல்லாம் வெறும் ரொம்ப கம்மி அஃபோர்டபுள் ப்ரைஸ். நீங்கள் இன்ஸ்டால போய் பிடிசி ஃபர்னிச்சர் திருநெல்வேலின்னு போட்டாலே நிறைய வரும்னால இதை ஓகே பண்ணும். இது வந்து நான் ஒரு மாடலோட ஃபோட்டோவை தான் அனுப்புனேன். ஜஸ்ட் அந்த ஒரு மாடலோட ஃபோட்டோவை தான் அனுப்புனேன். இதில் வந்து கண்ணாடி வேண்டான்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் கண்ணாடி வச்சே கொடுத்துட்டாங்க, நல்லா தான் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது, அன்சைட் போயிடலாமா? தெரியுது, இங்கே தெரியுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 6.25 சைஸில் இருக்கிற கட்டில். அண்ட் இது தேக்கான்னு கேட்டிங்கன்னா இது தேக்கு கிடையாது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து தேக்கு கிடையாது, நார்மல் வுட்டு தான். அண்ட் கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு. கட்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தேக்குன்னு. ஏன்னா டிசைனே இருக்காது தேக்கு கட்டில். 1-2 கட்டில் மட்டும் தான் தேக்கில் வந்து டிசைன் இருக்கும். இந்த மாதிரி கட்டில் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் மட்டும் தான் இருக்கும். ஸ்டோரேஜே இல்லை. அது ஃபோன் வைக்கிறது இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நைட்டுக்கு ஃபோன் வைக்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. அண்ட் இதுதான் கட்டில். இந்த கட்டில் வந்து எங்களுக்கு படுக்க வைக்க எந்திக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. 4 பேர் படுக்கலாம். அடுத்த குட்டிக்கும் சேர்ந்து வாங்கியாச்சு, அவ்வளோதான். ஆமாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டில் வந்து கீழேயுமே உங்களுக்கு உள்ள வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்க பார்த்தது வந்து ஸ்டோரேஜோட நம்ம வீடியோல காமிச்சிருப்போம். அது ரேட் கூட, அதனால சைடு அடைக்கிற மாதிரி வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓப்பனாவே நார்மல் கட்டிலாவே இது பண்ணியாச்சு. மெத்த வந்து எம்மா மேட்ரஸ் ப்ரமோஷனுக்கு வந்தது. அருமையான மேட்ரஸ், உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. உண்மைக்கே சொன்னா நல்லா தூக்கம் வருது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மெத்த. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமுங்குற நாங்க படுத்தது எங்களோட பாடியை வந்து கொஞ்சம் அமுக்கி எங்களுக்கு அப்படியே எங்களை பஞ்சு மாதிரி பூ மாதிரி பார்த்துக்கிற மெத்தை ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது ப்ரொமோஷனுக்கு தான் வந்துச்சு. எங்களுக்கு எம்மா மேட்ரஸ் பண்ணியிருப்போம், இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இந்த கட்டில் வாங்கணும். 6க்கு 6.25 கட்டில். பட் 6க்கு 6 வாங்கினால கரெக்டாக இருந்திருக்கும் எம்மா மேட்ரஸ். பட் 6க்கு 6.25 இருக்கனால இங்கே கொஞ்சம் கேப் இருக்கு. ஏன்னா எம்மா மெத்தை வந்து 6க்கு 6, கட்டில் வந்து 6க்கு 6.25. ஸோ அதனால இது இருந்துட்டு போட்டுன்னு வாங்கியாச்சுல. மெத்தை அப்படி இருந்தனால வேற என்ன பண்ண, அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். கரெக்டாக இருக்கணும். 3 பேர் படுக்கிறனாலுமே அவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்கு. தர்சன் உருள்றது சூப்பரா இருக்கு. எங்களை வந்து எத்த மாட்டான், எங்களை வந்து இடிக்க மாட்டான். அதனால பண்ணுவான், நிறைய வேலை பண்ணுவான். அதனால இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த பின்னாடி ரிமோட் இருக்கிற இடத்த சொல்லுங்க என்னன்னு. இது வந்து நைட் வந்து ஃபோனு, இந்த ஃபோனு, டிவி ரிமோட்டு, சாரி ஏசி ரிமோட்டு,
மொபைல் அந்த மாதிரி எல்லாமே இடமே வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கு, நல்லாவே செல்லு நோண்டிட்டு அப்படியே பின்னாடி தலையில அப்படியே தூக்கத்திலே பின்னாடி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறது. அரை மணி நேரம் தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தூக்கம். நான்லாம் இங்க வந்து சீக்கிரமே தூங்கிடுவேன். கரெக்டா அரை மணி நேரத்துல தூக்கம் வந்துருது. தூங்கணும்னு முடியல, பேசவே கூடாது. லேட்டா ஆச்சு தூங்க. தம்பி தூங்கல, நானும் தூங்கல. உனக்கெல்லாம் அது அழிக்கதே இல்லை. இத்தனை நாள் எத்தனை மணிக்கு 9 மணிக்கு ஒரு நாள் தூங்க வச்சுட்டா. தூங்கடா சரி. தூக்கம் வந்துச்சுன்னா யாரும் ஃபோன் பார்க்க கூடாது, தூங்கிடணும் உடனே படுத்து. இதுவுமே அங்க செஞ்சதான் அந்த கட்லு பிடிசி திருநெல்வேலியில பண்ணி பிடிசி ஃபர்னிச்சர்ல தான் செஞ்சோம். அங்க இருந்தா நமக்கு இங்க வந்தது. சோ அடுத்து கட் பண்ணு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்பூல். நீங்க பாத்ரூம்ல வைக்கிறது வெளியில வைக்கிறதெல்லாம் நீங்க பெட்ரூம்ல வச்சிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து வெளியில வந்து செட்டு போடல. இதை கொஞ்சம் வெளியில வச்சோம்னா ஃபுல்லா டிம் ஆயிரும், பட்டன்லாம் வந்து உருகிருமா. அவங்க வாஷிங் மிஷின் சொன்னாங்க. போர்டு எல்லாமே போயிரும், கரண்ட் இல்ல. இது ஆமா வெளியில வந்து அதெல்லாம் இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். இப்போதைக்கு நாங்க இங்க வச்சு யூஸ் பண்றது எங்களுக்கு கரெக்டா இருக்கு. இப்போ வெளியில வச்சு கொஞ்சம் இழுத்து பாத்ரூம் திறந்து நாங்க 3 நாளைக்கு ஒருக்கா துணி துவைக்கிற மாதிரி நாங்க வச்சிருக்கிறோம். ஸோ அதனால இது வந்து எங்களுக்கு ஓகேவா தான் இருக்கு. இது வேர்ல்பூல். அண்ட் இதுல வந்து என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல வாங்க. இதுல வந்து மொத்தம் 12 செட்டிங்ஸ் இருக்குதாங்க. நாங்க யூஸ் பண்ண வாஷிங் மிஷின்ல இது கொஞ்சம் புதுசு. டெய்லி யூஸ் பண்ணா ஒரு செட்டிங் வச்சுக்கணுமா, நிறைய அழுக்கு இருந்துச்சுன்னா ஒரு செட்டிங்கு, அப்புறம் வந்து வெள்ளை சட்டைக்குன்னு தனியா ஒரு செட்டிங்கு, அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட்டுக்குன்னு மட்டும் தனியாக ஒரு செட்டிங்கு, பெட்ஷீட்டுக்கு, அப்புறம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் தெரியுமா, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் எந்த ஒரு நோய் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செட்டிங் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஹாட் வாட்டர்லேயும் துவைச்சிக்கும். இது வந்து வேர்ல்பூல். இது வந்து உண்மைக்குமே நல்லா இருக்குது. நாங்கள் 2 வாட்டி துவைச்சிருக்கோமோ. ஆமாம், இந்த வீட்டுக்கு வந்து 2 வாட்டி நாங்கள் இந்த இதை வந்து துவைச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அக்கா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாஷிங் மிஷின். அண்ட் இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இருந்து செஞ்ச சீருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பாத்திரம் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு 5 ஐட்டம்: சோஃபா, டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜ், ட்ரெஸ்ஸிங் டேபிள், கட்டில், வாஷிங் மிஷின். மொத்தம் என்ன 1 2 3 4 5 தான்டா. 1 2 3 4 5 6. சோஃபா, டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜ், ட்ரெஸ்ஸிங் டேபிள், கட்டில், வாஷிங் மிஷின். மொத்தம் 6 ஜாமான் நம்ம வீட்ல இருந்து வாங்கி கொடுத்து தேவையானது மட்டும் வாங்கியிருக்கோம். தேவையான பொருள். இதுக்கு மேல வாங்குறதுக்கு ஒண்ணும் இல்ல லட்சுமணான்னு சொல்லி நான் கேட்க வேண்டியது மேல பண்றதுக்கு எங்க அப்பாவுக்கு தெம்பு இல்ல. அதனால போதும். யாரு வேணும்னு நான் சொன்னேன், அவங்களா பண்ணாங்க உங்க பொண்ணுக்கு. அதனால பொண்ணுக்கு எங்க பண்ணாங்க, பேரனுக்கு பண்ணது. இது வந்து தாய் மாமா வந்து பண்ணது. தாய் மாமா வந்து தர்சனுக்காக பண்ணது. இது வந்து எனக்காக பண்ணதுல தர்சனுக்கு வந்து அவங்க தாய் மாமா பண்ணது. ஏன்னா அது மகிதர்ஷன் இல்லாமல, அதனால. ஸோ அடுத்து வந்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் ஆன்சர் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. அண்ட் நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு சொல்லி நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறோம். இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடையே வேற லெவலில் காமிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். செம பிரம்மாண்டமாக காமிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதோட அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு, நாளைக்கு மேபி கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வரலாம், இல்லை நாங்கள் சொன்ன அந்த பிரம்மாண்டமான அப்டேட் கூட வரலாம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ நாளைக்கு வந்து வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நாங்கள் காமிச்சதுலேயே உங்களுக்கு எந்த திங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம் டூர் உங்களுக்கு ஃபுல் ஹோம் டூர் போடுறோம் கண்டிப்பாக. ஹால் டூர், ரூம் டூர், கிச்சன் டூர் எல்லாமே நாங்கள் கன்ஃபார்ம் போடுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே இன்னும் செட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கூட அடிக்க நேரம் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ அதனால் எல்லாத்தையுமே நல்லா அப்டேட் பண்ணிவிட்டு நல்லா ஒதுங்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ போடணுன்னு தான் வச்சுருக்கோம். அரைக்குறையாக போடாமல் ஃபுல்லாக இதுதான். இதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம வீட்டுக்கு வராதுங்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான் காட்டுறதுக்காக அந்த வீடியோ வரும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.